ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காதலுக்கும் டெக்னாலஜிக்கும் இடையே இருக்கிற ஒரு மோதல் தான் இந்த எல்ஐகே மூவி. டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆன 2040ல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமா ரொம்பவே பிரபலமா இருக்காரு எஸ்ஜே சூர்யா. அந்த மூவில அவருடைய பெயர் சூரியன். நட்போ இல்ல காதலோ இல்ல திருமணமோ எல்லாமே எல்ஐகே சொன்னபடிதான் நடக்கணும் அப்படின்ற மனித உணர்வுகளை எல்லாமே பிடுங்கி மிஷின் மயமாகவோ டேட்டா மயமாகவோ ஒரு சிட்டியையே அவரு இயக்கிட்டு இருக்காரு. இதே கூட்டத்துல சில்வர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற எல்ஐகே அக்கௌண்ட்டை கோல்டு அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு போராடுறவங்க தான் தீமா. அவங்க தான் கீர்த்தி ஷெட்டி. இன்னொரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் உலகத்துல எந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் இல்லாம வளர்றாரு அப்படின்ற வைபவ் வாசுதேவன். அவர் தான் படத்துடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். எதேச்சையா தீமாவை பார்க்கிற வாசுவுக்கு கண்டதும் காதல். பேசி பழகி காதல் வரைக்கும் போனாலும் தீமா வாசுவுக்கு குறுக்க ஆப் வடிவில் வர்றாரு சூரியன். ஆப் மூலமா வர்ற காதல் தான் பெருசு அப்படின்னு தீமா வாதாட, இதயத்துல இருந்து வர்ற காதல் தான் பெருசு அப்படின்னு வாசு போராட, இந்த மோதல் ஒரு பக்கம். எல்ஐகே தனி மனித சுதந்திரத்தை பாதிக்குது அப்படின்னு அரசாங்கம் அந்த அப்ளிகேஷனை தடை செய்யற வழக்கை மேற்கொள்ளுது நீதிமன்றத்துல. அன்பின் மூலம் பிறக்கிற காதலை விட ஆப் மூலம் பிறக்கிற காதல் தான் சிறந்ததுன்னு நிரூபிக்க தீமா வாசுவை பிடிப்பது தான் ஒரே வழி அப்படின்னு தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு சூரியன். இதற்கப்புறம் தீமா வாசு இணைந்தார்களா, சூரியன் ஜெயித்தாரா அப்படின்றத சொல்லுது மீதி கதை. விக்னேஷ் சிவன் ஒரு வழக்கமான கதையை வித்தியாசமான கோணத்துல வழங்கி இருக்காரு. அதுல என்டர்டைன்மெண்ட்டுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்றதுதான் விஷயமே. பிரதீப் ரங்கநாதன் ஒரு பிரமாதமான என்டர்டெய்னர் அப்படின்றத படத்துக்கு படம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு, காமெடி, எமோஷன், ரொமான்ஸ், சண்டை, டான்ஸ் இது எந்த வந்தாலும் எல்லாத்துலயுமே அது வெளிப்படும். அவர் கொஞ்சம் கூட குறைவு இல்லாம எனர்ஜி ஏத்துறாரு எஸ்ஜே சூர்யா. வில்லத்தனம் பிளஸ் காமெடி கலவை இத மிஸ் ஆகாமல் எல்லா காட்சிகள்லயுமே அவரு செய்யறாரு. அவருடைய அந்த மயிலிறகிய டான்ஸ் வந்தோன தியேட்டர் எல்லாம் தெரிக்குதுன்னே சொல்லலாம். ஹீரோயினா வர்ற கீர்த்தி ஷெட்டிக்கு இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ்களை பிரதிபலிக்கிற வேடம் தான். அதை ரொம்பவே மிக கச்சிதமா செய்யறாரு. பிரதீப்புடனான காதல் மோதல் காட்சிகளிலையும் நல்ல நடிப்பை கொடுக்கிறாரு. சின்ன ரோல் தான்னாலும் ஓப்பன் ஃப்ரெண்டாக வர்ற யோகி பாபுடைய காமெடி அனைத்தையுமே சிரிக்க வைக்கிற விதத்துல அமைஞ்சிருக்குது. கௌரி கிஷன், ஷாரா, சீமான், ஆனந்த்ராஜ், மாளவிகா, சுனில் இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய கேரக்டர்ல பயங்கரமா உணர்வுகள் மூலமா காட்டியிருக்கிறாங்க. உணர்வுகள் மூலமா பிறக்கிற காதல் பிளஸ் மிஷின்களுடைய டேட்டா மூலம் பொருத்தம் பார்த்து உருவாகிற காதல், இதுக்கு இடையே இருக்கிற வேறுபாடுகளை பேச முயற்சி செஞ்சிருக்காரு விக்னேஷ் சிவன். அத தான் சொல்ல விஷயத்தையும் தெளிவா சொல்லி படத்தையும் எங்கேயுமே அலுப்பு இல்லாத வகையில திரைக்கதை அமைத்து கொடுத்திருக்காரு. எவ்வளவுதான் டெக்னாலஜி வந்தாலும் எவ்வளவு முன்னேறினாலும் மனிதத்தை தழைக்க செய்யற ஒரே விஷயம் அந்த அன்பு, அந்த காதல் தான். அதை தெளிவா சொல்லுது இந்த படம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா அனிருத்துடைய இசை. பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரகம். அப்படின்னா திடீரென வரும் எனக்கென யாரும் இல்லையே ஒரு நாஸ்டாலஜியா ட்ரிப். பின்னணி இசையும் படத்துடைய உணர்வுகளுக்கு ஏற்ற வகையில அம்சமா பொருந்தது. ரவிவர்மன் ஒளிப்பதிவு எதிர்கால உலகத்தை காட்டுவதை தாண்டி கதாபாத்திர உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. பிரதீப் ரங்கநாதனுடைய படத்தொகுப்பு பரபரப்பை காட்சி வரை தக்க வைக்குது. இந்த படத்துடைய குறைகள் அப்படின்னு பார்த்தா காட்சிகள் எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் சுருக்கமா இந்த படத்தை எடுத்திருக்கலாம். சொன்ன விஷயங்களையே திரும்ப திரும்ப சொல்லி கதை ஒரு இடத்துல தேங்கி விடும் அப்படின்ற உணர்வு வருது. எஸ்ஜே சூர்யா பாத்திரத்திற்கு மனிதர்களுடைய காதல் மேல் ஏன் வெறுப்பு அப்படின்றத இன்னும் உணர்வு பூர்வமா அவரு சொல்லி இருக்கலாம். இது போல ஒரு சில குறை இருந்தாலும் ஒட்டுமொத்தமா படம் ஒரு பிளாக் பஸ்டர் என்டர்டெயின்மெண்ட் படமா தான் ஈர்க்கிறது. இந்த எல்ஐகே படத்தை ரசிகர்கள் தாராளமா பார்த்துக்கலாம், சிரிக்கலாம், ரசிக்கலாம். பிரதீப் ரங்கநாதன் இதுக்கு முன்னால 3 படம் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோமாளி அப்படின்ற படத்தையும் அவர் இயக்கியிருக்காரு. அந்த 3 படத்திலையுமே எந்த மிஸ்டேக்குமே சொல்ல முடியாது. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் எல்லாருக்குமே தெரியும், லவ் டுடே. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது காதலிக்கிற அந்த காதலனும் அந்த காதலியும் அவங்களுடைய போனை மாத்திப்பாங்க. அவங்க தானா மாத்திக்க மாட்டாங்க, அவங்க அப்பா தான் மாத்திக்க வைப்பாங்க. அந்த காதலிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த காதலன் எவ்வளவு தூரத்துக்கு போராடினா கடைசியில அவங்க எப்படி சேர்ந்தாங்க இப்படின்றதெல்லாம் அது காமிக்கும். ரொம்பவே
விறுவிறுப்பா போகும் அந்த படம். அடுத்து என்ன ஆக போகுது, அடுத்து என்ன ஆக போகுது, யாரு மேல தப்பு, ஏன்னா 2 பேரு மேலயுமே தப்பு இருக்கும் அப்படின்ற பட்சத்துல எப்ப சேருவாங்க இவங்க, எப்படி சேருவாங்க, எப்படி இந்த படம் முடியும் அப்படின்னு விறுவிறுப்பா தான் போனுச்சுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்த படமா வந்து டிராகன். இந்த படமும் ஒரு காலேஜ் கதைக்களத்தை வந்து பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அவனுக்கு அவ்வளோ அரியர் இருக்கு, இருந்தாலும் அவன் அந்த ஆள் மாறாட்டம், மால் பிராக்டிஸ்லாம் பண்ணி அந்த அரியர்லாம் கிளியர் பண்ணி அவன் எப்படியோ பாஸ் ஆயிடுறான். பாஸ் ஆனது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது. அந்த நல்ல வேலையிலேயே அவன் வந்து மால் பிராக்டிஸ் பண்ணி தான் போனான், ஃபோர்ஜரி பண்ணி தான் போனான். டைரக்டா அவன் படிச்சு நாலேஜோட ஸ்கில்ஸோட அவன் வந்து போகல. எதுவுமே தெரியாம ஜீரோ நாலேஜோட தான் அந்த ஜாபுக்கு போனான். அதுக்கப்புறம் அவன் லைஃப் நல்லாவே இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்ல. கை நிறைய சம்பளம், பிடிச்ச மாதிரி ஐடி வேலை, சுத்தி பொண்ணுங்க, காதலிக்கிற பொண்ணு இப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவன் லவ் பண்ண ஸ்டேஜ்லயுமே அந்த காலேஜ்ல பண்ண அந்த அட்டகாசங்கள்லாம் பயங்கர ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு, சில பேருக்கு வெறுக்கும்படியா இருந்திருக்கும். ஒரு கட்டத்துல இவர் வந்து இன்ஜினியரிங் முடிக்கல, இவர் டிகிரி வாங்கல, இவர் மால் பிராக்டிஸ் பண்ணி தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தாருன்னு அப்படியே தெரிய வரும்போது, நீ போயிட்டு அந்த படிப்பை முடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி அவர் காலேஜுக்கு போகும்போது அவரை மாதிரியே கேரக்டர் கொண்ட ஒரு குட்டி டிராகன் அந்த படத்துல இருந்து அவன் பண்ற விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து கடுப்பா இருக்கும். நான் இப்படியாடா இருந்தேன், ஐயோ அப்படின்ற மாதிரி அவரே வந்து செம்ம காண்டா ஆவாரு. அதற்கப்புறம் கடைசியா எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் டெலிவரி பண்ணியே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்டான்னு, காதலிக்கிற பொண்ணும் வேண்டாம், பார்த்த வேலையும் வேண்டாம், கை நிறைய சம்பளமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்துருவாரு. இது 2வது படமும் நல்ல பயங்கர ஹிட் அடிச்சது. 3வதா டூட். இந்த படம் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா அந்த படத்துல வந்த அந்த பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணாத ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருமே சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் அந்த பாட்டுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா ஆர்வமா எல்லாருமே டான்ஸ் ஆடி அந்த ரீல்ஸை வந்து என்ஜாய் பண்ணாங்க, அந்த ரீல்ஸ் வந்து போட்டாங்க. அந்த பாட்டை ரீமேக் பண்ணி அந்த படத்துல ஹிட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அந்த படத்துலயும் அப்படிதான், அந்த பொண்ணு வந்து அவங்க கிட்ட வந்து அந்த காதலை சொல்லும் போது அவங்க ஃபர்ஸ்ட் நிராகரிச்சாங்க. நான் வந்து உன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். அந்த போனை தூக்கி போட்டு அவர் பிடிக்கிற அந்த ஸ்டைல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதை பார்த்து நிறைய தற்குறிகள், நிறைய இளைஞர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே செய்வாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லலாம். அதற்கப்புறம் அந்த பொண்ணு காதலிக்கும் போது எனக்கு உன் மேல காதல் இல்ல அப்படின்னு சொல்றவரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணையே காதலிப்பாரு. ஆனா அந்த பொண்ணும் வேற ஒருத்தரை காதலிச்சுட்டு வந்துரும். இருந்தாலும் அதை சம்மதிப்பாரு, அதை ஏத்துப்பாரு, அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. அந்த அந்த பெண்ணுடைய குழந்தைக்கு, அதாவது அந்த காதலிக்கும் அந்த காதலனுக்கும் பிறந்த குழந்தைய தான் குழந்தையா ஏத்துக்கிற அளவுக்கு தியாக மனப்பான்மையோட வந்து இருப்பாரு. இது மாதிரி வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. நம்ம லைஃப்ல கண்டிப்பா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை நமக்கு தெரிஞ்சு. ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்க. பாக்யராஜ் சார் படத்துல கூட வரும், சாரே என்ற காதலி உன்ற மனைவி ஆகலாம், பட்சே உன்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த 7 நாட்கள் படம் எடுத்திருப்பாங்க. அதை அப்படியே கொஞ்சம் கவுத்து போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படமும் ஹிட் அடிச்சது. ஆக மொத்தம் ஹேட்ரிக் ஹிட் அவர் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில இந்த எல்ஐகே படமும் ஹிட் அடிச்சுதா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஆமான்னு தான் சொல்லணும். கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் இந்த படம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர் எப்போதுமே ஒரு புதுவித சிந்தனைகளை தான் அதுல வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயுமே ஒரு ஆப் மூலமா மக்களுக்கு வந்து லவ் கிரியேட் பண்ற ஒரு கம்பெனி இல்ல, காதல்ன்றது தானா வரணும், ஒருத்தவங்களை பார்த்த உடனே மனசு சொல்லணும் இவதான் என் லைஃப்னு அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு பையன். இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய அந்த பரிமாற்றம், அந்த கெமிஸ்ட்ரி, அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து போகுது. ஆப் மூலமா வர லவ் பெஸ்டா இல்ல இதயத்தின் ஆழத்திலேருந்து வர லவ் பெஸ்டா அப்படின்றத ஒரு காம்படிஷன் வச்சு பாக்குறது தான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். இதுல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கேரக்டரை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஏதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் உடனே படத்தை பாருங்க.